அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. எளியோருக்கான அழைப்பு. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். எளிய மக்கள் சுமை சுமக்கும் மக்கள் என்பதை இயேசு நினைவு கூறுகின்றார். முதலாவது, கடின உழைப்பு அவர்கள் மேல் சுமத்தப்படுகின்றது. அதனை அடுத்து இத்தகைய மக்கள் தாங்கள் சமுதாயத்தில் முக்கியமற்றவர்கள் என்ற எண்ணத்தால் உற்சாகத்துக்கு பதிலாக சோர்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளும் தள்ளப்பட்டவர்கள். இத்தகையோர் ஆண்டவிடத்தில் தங்கள் சுமையை இறக்கி வைத்து இளைப்பாறுதல் பெற அழைக்கப்படுகின்றனர். இளைப்பாறுதல் என்பது கடவுள் இறுதியில் வழங்கும் நற்பலன் என புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அதனை இப்பொழுதே வழங்குவதாக எளியோரை அழைப்பதை நாம் கவனிப்பது இன்றியமையாதது. இந்த ஓய்வு நிலை வேலை நீங்கிய ஓய்வு அல்ல. புத்துணர்வுடன் புதிய நம்பிக்கையுடன் இயேசோடு சேர்ந்து பெரு சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் நிலை என்ன என்பதனை நுகம் பற்றிய அடுத்து எடுத்துக்காட்டு விளக்குகின்றது. இயேசு நம்மோடு சேர்ந்து சுமை இழுக்கின்ற இணை மாடாக தம்மை பிணைத்து கொண்டுள்ளவர் என்கிற உணர்வு நம்முடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் சோர்வுற்ற நிலையிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறது. அவரோடு இறையரசு பணிகளில் உற்சாகத்துடன் ஒத்துழைக்கும் புத்துணர்வை தருகின்றது. பணக்காரர்கள் பக்திமான்களாக தோன்றுபவர்களை கொண்டு அல்ல, இத்தகையோரை கொண்டுதான் இறையரசு செயல் வடிவம் பெறுகின்றது. இதுவே நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, பெரு சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்னும் இயேசுவின் அழைப்பு அனைவருக்குமானது. சமயம் கடந்த கத்தோலிக்க அழைப்பு. அந்த அழைப்புக்காக நன்றி கூறுவோம். நாம் வாழும் இன்றைய நாட்கள் மன அழுத்தம், உளைச்சல், அமைதியின்மை நிறைந்த நாட்கள். செல்வமும் வசதியும் பெருகினாலும் அமைதியின்றி மனதில் பாரத்துடன் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இயேசு அழைப்பு பொருள் நிறைந்த ஒன்று. நமது கவலைகள், கலக்கங்கள், சுமைகள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைப்போமா? அத்துடன் இயேசுவின் சீடர்களான நாம் அவரை போல இந்த அழைப்பை நமது அயலாருக்கு விடுத்தால் என்ன? நமது அறிமுகமான அருகில் வாழ்வோரின் சுமைகளை நாம் அறிவோம். நம்மால் இயன்றளவு அவர்களின் சுமைகளை குறைக்க, ஆறுதல் அளிக்க முயன்றால் என்ன? மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் பிறரின் சுமைகளை தாங்க முன்வரும் தாராள உள்ளத்தை தாரும். ஆமீன். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது சுமைகளை இறைவனது பாதத்தில் வைத்து இளைப்பாறுதல் பெறுகின்றேனா? பிறரது சுமைகளை எனது வாழ்விலே தாங்கி ஆறுதலாக உள்ளேனா? இயேசுவினிடமிருந்து கனிவும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது சுமைகளை இறக்கி உமது பாதத்திலே வைத்து இளைப்பாறுதல் பெறவும், பிறரது சுமைகளை எங்களது வாழ்விலே தாங்கி ஆறுதலாக திகழவும், இயேசுவிடமிருந்து கனிவும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.